ஐயா இன்னொரு விஷயத்தை அன்புமணி ஐயா கண்டுபிடிச்சிருக்கார். நீங்க லெட்டரா எழுதி தள்ளுறீங்க, ஈரப்பதத்தை இப்படி மாத்துங்க, காசை கல்விக்கு கொடுங்க, அதை கொடுக்க கீழே நீங்க வச்சிருக்கீங்கல்ல, எடுத்து அப்படி சர்றன்னு தள்ளி விட வேண்டியதானே அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? யார் யார்கிட்ட எங்கெங்க பணம் இருக்குன்னு அன்புமணி ஐயாவுக்கு கரெக்டா தெரியுது. மத்திய அரசு கொடுக்கணும் ரைட்டு, ஏன் நீங்க கொடுக்கறது? நெல் கொள்முதல் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல 2500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது 2001 2021 அறிவிச்சாங்க. அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது கிட்டத்தட்ட 1800 ரூபாய். இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி 2450 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. இன்னொன்னு அந்த 2500 ரூபாய் கொடுக்கறது இவங்க இல்லை, அதுல 2369 ரூபாய் கொடுக்கறது மத்திய அரசு. இவங்களோட பங்களிப்பு வெறும் 131 தான். போன வருஷம் 130 கொடுத்தாங்க, இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதல், பெரிய மனசு பண்ணிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1 ரூபாய் கூடுதல் பண்ணி 131 ரூபாய் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 2500 யார் கொடுக்கறது? அவங்க கொடுத்த காசு அது.